என்பது வந்துகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையாளம், பழமையின் அடையாளம். அதுதான் நம்ம பலி கொடுக்குறோம். ரத்தத்தை கொண்டு போய் பலி கொடுத்து சிங்க வச்சு நாம சாப்பிட்றோம். இது அவங்க நெருப்புல போடுறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? கோழி எடுத்து ரத்தம் சொல்றீங்க. ஒரு கிணறு வெட்டினா கூட என்ன ஆட்டை வெட்டி தலையெல்லாம் சுத்தி கொண்டு போடுறீங்க. ரத்தத்தை கொண்டு கொடுக்கணும், ரத்த பலி கொடுக்கணும்னு சொல்றீங்க. சவுக்குதான். அப்ப எந்த வடிவத்துல இருந்தாலும் அந்த வண்ணம் வளர்ச்சிக்கான சிவப்பு என்பது வளமைக்கான ஒரு கூறா பாக்குறாங்க. இத நீங்க வந்துட்டு அந்த நீங்க எதை வணங்குகிறீர்களோ, நிலம் செழிப்பா இருக்கணும்னா ரத்தம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஒரு காரியம் நல்லா நடக்கணும்னா அது பின்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அது ஒரு அடையாள சிவப்பு இது. அதை நம்ம சிவப்பு சொல்றோம். குங்குமம் என்பது என்னன்னா ரத்தத்தையே கொடுத்து பின்னாண்ட இன்சி பண்ணக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, மற்ற உயிரினங்கள் எல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு வரும்பொழுது அப்ப அந்த சிவப்பு அடுத்த கட்டத்துல என்னவா இருக்குது அப்படின்னா மஞ்சளையும் சுண்ணாமையும் சேர்த்து நீங்க சிவப்புன்னு சொல்லுங்க. இதை பாத்தீங்கன்னா நீங்க வளர்ச்சிக்கு பயன்படுத்துறீங்க, தீட்டுக்களிக்கு பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு ஆராய்ச்சி எழுதுறதுக்கு பயன்படுத்துறீங்க அல்லங்களா. நீங்க ஒவ்வொரு வீடுகளையும் கொஞ்சம் சுண்ணாம்புங்க மஞ்சளையும் கலந்து பண்ணிடுவாங்க. இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தாய்தி நம்மகிட்ட தான் அதிகமா இருக்கு. இப்ப சிவப்பு ரொம்ப பிடிக்கும். நம்ம அதனால சிவப்பாட கொடுத்துருக்கோம். மாதுளம்பழத்தை கைது கொடுத்துருவாங்க. வீனஸ் வீனஸ் பெண் தெய்வம். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம நிறைய மறுநடைகளை போய் பார்க்கலாம். அப்போ இந்த பெண் தெய்வத்தினுடைய சிலைகள் அதிகமாக அங்க கிடைச்சனால நீங்க ஆரியம் வேதம்னு சொல்றீங்க. அதுக்கு மறுபுறமாக இங்க வேற வழிபாடு, வேற நாணயம் இதெல்லாம் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க இதை மட்டும்